ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கொடுக்குங்க. சமீபத்தில் வந்து பண்ணால் ஜனநாயகம் திரைப்படத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ண முதலமைச்சர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கத்தில் போட்டிருந்தாரு. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்து பண்ணால் முக்கியமான பொறுப்பு வந்து பண்ணால் பாஜக கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க தான் காரணம் அப்படின்ற விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, இது படம் விட்டுருங்க. அரசியலில் வந்து பண்ணால் இப்போ வந்து ரீசெண்டாக குளத்தூரில் வந்து பண்ணால் அவர் வந்து பேசியிருக்காரு. பொங்கல் விழா சிறப்புக்கும் வகையில் வந்து பார்த்தா குளத்தூர் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் 50% முடிச்சிட்டோம், இன்னும் 50% தான் பாக்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களோட திமுகவோட பணியாளர்கள் வந்து பார்த்தா பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஸோ 200 தொகுதியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஸோ பழைய கட்சியில் இருந்தாலும் சரி, புதிய கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக வந்து பிகெஸ்ட் டஃப்பாக கொடுக்கும். ஸோ 200 தொகுதிகள் மேலே நாங்கள் ஜெயிச்சு திரும்பி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் இந்த இவங்க அரசியல் புதுசாக வந்திருக்காங்களா டிவிக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா, ஜனநாயகனை வந்து மங்காத்தா கூட போட்டி போடலாமா, வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஜனவரி 21 ஒத்து வச்சாங்கன்னா நம்ம அன்றைக்கி சண்டை போடுவோம், அன்றைக்கி நம்ம யார் காட்டுவோம், கேடிவியில் வரக்கூடிய படமா இல்லை நம்ம தியேட்டரில் வரக்கூடிய படமான்னு சொல்லிட்டு விஜய் அஜித் ரசிகர்களை திரும்பி மோதிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போனா மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து சினிமாவை பார்த்துட்ருக்கானுங்க, சினிமாவை அரசியலாக பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.